இந்த ஃபிஷ்ஷஸ பார்க்கும்போது, மினியேச்சர் டேங்க் கிளீனர் ஃபிஷ் மாதிரியே இருக்குல்ல. இதுங்க பேர் தான் ஹில் ஸ்ட்ரீம் லோச்சஸ். பட் டேங்க் கிளீனர்லாம் கேட்ஃபிஷ் வெரைட்டிய சேர்ந்ததுங்க. பட் இந்த ஹில் ஸ்ட்ரீம் லோச்சஸ்லாம் லோச்சஸ் ஃபேமிலிய சேர்ந்ததுங்க. பட் இதுங்க 2த்துக்குமே இருக்கிற ஒரே ஒரு சிமிலாரிட்டி என்னன்னா, இதுங்க 2மே ஒரு பெஸ்ட் ஆல்கே ஈட்டர்ஸ். இதுங்கெல்லாம் வைப்ரன்ட் கலர்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ்க்கு பேர் போனதுங்க. அது மாதிரி இந்த ஹில் ஸ்ட்ரீம் லோச்சஸோட நேச்சுரல் ஹேபிடேட் பார்த்தீங்கன்னா, வேகமா ஓடக்கூடிய நீரோடைகள். அந்த நீரோட்டத்துல இதுங்க அடிச்சுட்டு போகாதான்னு கேட்டீங்கன்னா, இதுங்களுக்கு சக்ஷன் கப் மாதிரி மவுத்தும், ஃப்ளாட்டான பாடியும், பெரிய பெக்டோரல் அண்ட் பெல்விக் ஃபின்ஸும் இருக்கிறதுனால, இதுங்க ஈஸியா ராக்ஸ் மேல கிரிப்பா இருக்கும்னு சொல்றாங்க. இதுங்க கிளீன் அண்ட் வெல் ஆக்ஸிஜன் இருக்கிற நீரோடைகள்ல தான் உயிர் வாழும்னு சொல்றாங்க. ஸோ, இதுங்கள நீங்க ஆக்வாரியம்ல வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இதுங்களுக்கு வெல் ஆக்ஸிஜன் பம்பும், கிளீன் வாட்டரும், அது மட்டும் இல்லாம வாட்டர் ஃப்ளோங்கிறது கண்டிப்பா இருக்கணும். இந்த ஹில் ஸ்ட்ரீம் லோச்சஸ்லாம் கோல்டு வாட்டர் டெம்பரேச்சருக்கு அடாப்ட் ஆன மீனினங்கள். சம்டைம் டெரிட்டோரியல் நேச்சரோட இருந்தாலும், மோஸ்ட் ஆஃப் த டைம் பீஸ்ஃபுல் நேச்சரோட தான் இருக்கும். நீங்க இதுங்கள வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஒரு குரூப்பா தான் வளர்க்கணும். அந்த குரூப்ல 4லிருந்து 6க்கும் மேற்பட்ட ஹில் ஸ்ட்ரீம் லோச்சஸ் கண்டிப்பா இருக்கணும்.